Hi friends, welcome back to my channel Daya Kanaga Lifestyle. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கூடைக்கு கைப்பிடி எப்படி போடுறதுங்கிறது தான் கிளியராக டீட்டெயிலாக உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இப்போ லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த கூடை போடுறது எப்படிங்கிறத நான் வந்து போட்டுட்ருக்கேன். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கைப்பிடி வந்து நல்லா உருட்டு கைப்பிடியாக கொடுத்துருக்கேன். நல்லா பெரிய கூடை, அதனால் நான் வந்து நல்லா கனமாக கொடுத்துருக்கேன். செமையாக இருக்குது. இப்போ இது எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் நான் சொல்லிடுறேன். நீங்கள் கவனமாக கேட்டுக்கோங்க. மெயினாக பெரிய கூடைங்கள் போடணுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் மெஷர்மெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அது தெரியாமல் நம்மளால் போடவே முடியாது. ஃபஸ்ட்டு பெரிய கூடையாக போடுறோன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஐடியா பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு நம்ம போட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு. மெயினாக நான் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி தான் நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் நான் எப்படி மார்க் பண்ணுறேன்ட்டு. பிட்டு வயர் கொஞ்சம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அதிலிருந்து நான் வந்து ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சைடு நான் எப்படி கொடுத்துருக்கேங்கிறத முதல்ல கவனிங்க. இந்த சைடில் நல்லா கொஞ்சம் பெரிய கூடையாக இருக்கிறனால இந்த அளவுக்கு நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சின்ன கூடையாக இருந்தால் இந்த அளவுக்கு நம்ம வச்சாலே போதும். பட் பாருங்கள் நான் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேனோ. இன்னும் கீழே வரைக்கும் கொடுத்து போட்டாலும் நல்லாயிருக்கும். பட் அந்த மாதிரி கஸ்டமர் கேட்கல, அதனால் நான் சரின்ட்டு இந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துலேருந்து ஒன்று சென்டர் விட்டுட்டு அதுக்கு அடுத்துலேருந்து ஒரு வயர் எடுத்துக்கிட்டேன். பார்த்துக்கோங்க. நல்லா இந்த சைட்லேருந்து கவுண்ட் பண்ணும்போது இந்த கேப்பில் நான் எடுத்திருக்கேன். இது வந்து மெஷர்மெண்ட்ஸ் தேவைன்னெல்லாம் இல்லை. நமக்கு கேப் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பார்த்து நம்ம போட்டுக்க வேண்டியது தான். இப்போ உங்களுக்கு கரெக்டாக மெஷர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் ஒரு 3, பிங்க் கலரில் 3, அடுத்து க்ரீன் கலரில் வந்து ஒன்று வச்சு சொருகிக்கணும். அடுத்து ஒன்று கேப் விட்டுட்டு இன்னொன்று இதில் சொருகியிருக்கேன். பாருங்கள் இப்போ கரெக்டாக நான் சொருகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? அதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதே மாதிரி மேலேருந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் தெரியணும் அப்படின்னா மேலேருந்து 10வது லைனில் நான் வந்து சொருகி விட்டுருக்கேன். பாருங்கள் ஆல்ரெடி நான் வந்து இந்த ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுட்டேன். இப்போ மேலேருந்து 10 லைனில் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இப்போ நம்ம வயர் எவ்வளோ அளவு எடுத்துக்கணுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். 1 2 3 4 5 6. இப்போ 6 ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இது வந்து 6 அடி பாருங்கள். 6 சென்டிமீட்டருக்கு அப்புறமா ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். 7.5 சென்டிமீட்டர் வர்ற மாதிரி. அப்போ 6 6.5 கணக்கு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ அதே மாதிரி க்ரீன் கலரில் ஒரு 2 வயர் கட் பண்ணியிருக்கேன். பிங்க் கலர்லேயும் ஒரு 2 வயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 4 வயர் போக இன்னொரு ஒரே ஒரு வயர் வந்து ஒயிட் கலரில் நான் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து உள் வயர் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள் 1 2 3 4 5 6. இப்போ 6லேருந்து 6.5 எடுத்து 1.5 சென்டிமீட்டர் சேர்த்து வச்சுக்கோங்க. கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு வயர் ஒயிட் கலரும் இந்த 4 வயருமே சேர்த்து 5 வயர் ஆயிடுச்சா? இப்போ இந்த 5 வயருமே நம்ம வந்து உள் வயராக வச்சுக்கணும். அது அப்புறமா சொருகிக்கலாம். இப்போ அடுத்து வந்து அவுட்டர் வயர். அதுக்கு அதே மாதிரி க்ரீனும் பிங்க் கலர் தான் கட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு வந்து இவ்வளோ வயர் மிச்சம் இருக்குது. இதிலேருந்து தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ க்ரீன் கலரில் 1 2 3 4 5 6 7 8. இப்போ 8 அடியில் இந்த ஒயர் நான் கட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து இந்த கூடை போடுறதுக்கு 2 ரோல் க்ரீன் கலரும் 2 ரோல் பிங்க் கலரும் யூஸ் ஆயிடுச்சு. இது மிச்சம் தான் இந்த வயர் இருக்குது. நமக்கு இதுக்கு கைப்பிடிக்கு யூஸ் ஆகிக்கும். ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இந்த க்ரீனில் 2 வயரும் பிங்க்லேயும் 2 வயர் கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகே. கட் பண்ணி வச்சாச்சு பார்த்தீங்களா? 2 க்ரீன் கலர் 2 பிங்க் கலர் ரெடியாக இருக்குது. அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா இன்னர் வயர், அதை வந்து எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ 5 வயர் கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி அடுக்கி வைக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான்
பிங்க் வச்சுட்டு அதுக்கு மேலே க்ரீன் வச்சு விட்டுட்டேன். சென்டரில் வந்து ஒயிட் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் வச்சுட்டு அடுத்து க்ரீன் கலர் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன். ஏன்னா நமக்கு அந்த ஒயிட் வந்து தெரியாமல் இருக்கிற மாதிரி உள்ளே போகிற மாதிரி வச்சு விட்டுட்டு நான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா. இப்போ அதே அந்த வயர் எப்படி நான் சொருகுனேனோ அதே மாதிரி இந்த வயரும் உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்து விடலாம். பாருங்கள், நான் ஆல்ரெடி இந்த சைடு வந்து எந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணியிருக்கேங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனாக வர்ற மாதிரி இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த சைடு சொருகிட்டுருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை உள்ளே விட்டுட்டு ஒன்று கேப் விட்டுட்டு அடுத்து ஃபஸ்ட்டு க்ரீன் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம். எல்லா வயருமே ஒரே மாதிரி வர்ற மாதிரி பிடிச்சி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரே மாதிரி நம்ம இழுத்தோன்னா வந்துடும். நம்ம வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், நான் எப்படி இழுக்கிறேன்னு இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டே இழுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இந்த எட்ஜு அந்த எட்ஜு ஒன்றா பிடிச்சி ஒரே தான் இழுத்துருங்க. இழுக்கும்போது திரும்பி ஒயர் எல்லாமே சிக்கு விழுகும். நீங்கள் தான் கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், நான் ஒன்றா வச்சு விட்டுட்டேன். ரெண்டுமே ஒரே மாதிரி வச்சு விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு கயிறோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்து இது மாதிரி கட்டி விட்டுடலாம். கட்டி விட்டுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம நாட் போடும்போது இந்த கீழே இருக்கிற வயர் வந்து மேலே மிக்ஸ் ஆகிடக்கூடாது. அதனால தான் கட்டிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், ஓகே, நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டேன். பாருங்கள், சூப்பராக வந்து நாட் போட்டுட்டேன். இப்போ 4 வயர் நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இது வந்து அவுட்டர் வயர். அது கூட பாருங்கள் நான் எப்படி அடுக்கிட்டுருக்கேன்னு. ஃபஸ்ட்டு பிங்க், அடுத்து க்ரீன், அடுத்து பிங்க், அடுத்து க்ரீன் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு விட்டுட்டு இப்போ இதே மாதிரி உள்ளே நான் சொருக போகிறேன். பாருங்கள், ஒன்றா பிடிச்சி அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே 5 வயர் நம்ம உள்ளே சொருகிருக்கோம். கொஞ்சம் தான் கேப் இருக்கும், நம்ம பார்த்து சொருக வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சைடு அப்படியே ஒரே மாதிரி பிடிச்சி எடுத்து விடுங்க. 2 சைடில் இருக்கிற வயர் வந்து ஈக்குவலாக வச்சு விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம பின்னல் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இச்சு முச்சாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த பின்னல் போட்டு வரும்போது வயர் பத்தாமல் போயிடும். அதனால தான். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா சரி பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் எத்தனை வயர் இருக்கிறது கவனிங்க. இப்போ 4 வயர் மொத்தத்தில் நமக்கு இருக்கும். பாருங்கள், நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி வந்துருச்சா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் ஒயரை நான் எப்படி வைக்கிறேங்கிறத பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத மேலே தூக்கி வைங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது கீழே இருக்கிற மாதிரி வயர் வச்சு விடுங்க. அடுத்து வந்து பிங்க் கலர் வயர் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ இந்த பிங்க் கலர் வயர் வந்து இந்த கீழே இருந்து அந்த சைடு கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற பிங்க் கலர் வயரை வந்து நான் எப்படி கொண்டு போகிறேன்னு பாருங்கள். இந்த க்ரீன் கலர் வயர் மேலே இருக்கா, அதனால் இந்த பிங்க்கை வந்து மேலே கொண்டு போய் இந்த பிங்க்கை கீழே கொண்டு போய் பிடிச்சிக்கோங்க. இப்போ க்ராஸாக நிற்கிது பார்த்திங்களா. அடுத்து வந்து க்ரீன் கலர் ஒயர் இப்போ இது வந்து எப்படி கொண்டு போகிறேன்னு பாருங்கள். இந்த க்ரீன் மேலே இருக்குது, அதனால் அதுக்கு மேலேயே இந்த க்ரீனை வச்சு விட்டு பிங்க் வந்து கீழே போகிற மாதிரி எடுத்து விட்டு அந்த க்ரீனை பிடிச்சிக்கோங்க கையில். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிக்கணும். ஓகே, இப்போ அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற க்ரீன் கலர் ஒயர் எடுத்து நீங்களே பார்க்கலாம். பாருங்கள் எப்படி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ இந்த க்ரீனுக்கு கீழே கொண்டு போகணும், பிங்க்குக்கு மேலே கொண்டு போகணும், க்ரீனுக்கு கீழே கொண்டு போகணும். இப்போ கொண்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் அந்த வயரை பிடிச்சிக்கணும். இப்போ கடைசியாக இந்த பிங்க் கலர் வயர் எடுத்து பாருங்கள் நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு. இப்போ இந்த க்ரீனுக்கு கீழே கொண்டு போகணும், பிங்க்குக்கு மேலே, க்ரீனுக்கு கீழே கொண்டு போய் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். ஓகே, பார்க்கும்போது நமக்கே வந்து க்ராஸாக வந்து நிற்கணும். அதனால தான் இன்ட்டுவாக மாதிரி தெரியணும். இப்போ அடுத்து வந்து பிங்க் கலர் பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு. இந்த க்ரீனுக்கு மேலே வரணும், சரியா. இப்போ மேலே வந்துச்சுன்னா பிங்க்குக்கு கீழே போகணும். அடுத்து
அடுத்து க்ரீனுக்கு மேலே வரணும். அடுத்து இந்த பிங்க்குக்கு வந்து கீழே கொண்டு வந்து இந்த சைடில் பிடிச்சிக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடில். அவ்வளோதான். இப்போ இந்த சைடில் 4 வயர் வந்துருச்சு, இந்த சைட்லேயும் 4 வயர் வந்துருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நல்லா டைட் பண்ணி விட்டுக்கணும். மேலே வரைக்கும் எடுத்து விடுங்க. அந்த எட்ஜில் வரைக்கும் நல்லா மேலே வரைக்கும் தூக்கி விட்டால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த ஷேப்புக்கு நிற்கும். பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு? மேலே கீழே மேலே கீழேன்ட்டு செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். எப்படி டைட் பண்ணுறேன்னு இதே மாதிரி நீங்களும் மேலே ஏற்றி விடணும் வயரை. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணியாச்சு வயர். இப்போ நம்ம எப்படி பின்னல் போடணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் லைனில் க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் வந்து நம்ம சுற்றி கொண்டு போகிறோம். இப்போ இந்த சைடில் க்ரீன் இருக்கிறத அதே மாதிரி அப்படியே பின்னாடி கொண்டு போகணும். பாருங்கள், இன்னொரு வாட்டி இதெல்லாத்தையும் டைட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஒரு வயர் விட்டாலும் நமக்கு பின்னல் ராங்காக போயிடும். ஓகே, அந்த வயரை வந்து அப்படியே திருப்பி கரெக்டாக அந்த இதில் கொண்டு போங்க. கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த சைடில் இருக்கிற 3 வயரும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த வயரை வந்து கரெக்ட் சைடில் எடுத்து விட்டுக்கணும். ஒரு க்ரீன் கலர் வயரை மட்டும் மேலே தூக்கி விட்டுட்டு இந்த பிங்க் கலர் வயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுக்கு இந்த வயர் இப்படி திருப்பி விட்டு மேல் நோக்கி வச்சு அந்த வயருக்கு மேலேயும் கீழேயும் மேலேயும் வச்சு விட்டு அந்த வயரை திரும்பி ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்து பிடிச்சிக்கணும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இப்போ அடுத்து வந்து இந்த இதெல்லாமே வந்து நல்லா மேலே வரைக்கும் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வயர் நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருக்கிற க்ரீன் கலர் வயர் இருக்கா பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கணும். ஒரு வாட்டியும் நம்ம இந்த சைடு போட்டு முடிச்சாச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வயர், இந்த க்ரீன் கலர் வயர் தான் தூக்கிக்கிட்டு நிற்கிது பார்த்தீங்களா, அதை தான் வந்து இப்போ இந்த சைடு திருப்பி கொண்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பிங்க் கலர் வயரை எடுத்து விட்டுட்டு அதுக்கு நடுவில் அந்த க்ரீன் கலர் வயரை கொண்டு வரணும். கொண்டு வந்து மேல் நோக்கி வச்சு அந்த வயர் எடுத்து விட்டு அதுக்கு பிங்க்குக்கு கீழே கொண்டு வரணும், க்ரீனுக்கு மேலே கொண்டு வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக நம்ம இதை டைட் பண்ணி திரும்பி மேலே வரைக்கும் ஏற்றி பிடிக்கணும். இது மாதிரி பிடிச்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கடகடான்னு செஞ்சிடலாம். ஓகே, இப்போ திரும்பியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சாச்சு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இந்த பிங்க் கலர் வயர் தூக்கிக்கிட்டு நிற்கிதா, இப்போ இந்த வயரை வந்து பின்னாடி இருந்து சுற்றி கொண்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த சைடில் பிங்க் கலர் வயரை மேலே தூக்கி எடுத்து விட்டுருங்க. அதுக்கு நடுவில் இருந்து கொண்டு வந்து க்ரீனுக்கு மேலே பிங்க்குக்கு கீழே க்ரீனுக்கு மேலே அது மாதிரி வச்சு இந்த பிங்க்கை கொண்டு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் போட்டுகிட்டே போகணும். அந்த லைன் பார்த்தீங்களா, செம்மையாக வந்திருக்கு டிசைன். ஒன்று பிங்க், ஒன்று க்ரீன், ஒன்று பிங்க், ஒரு க்ரீன், அது மாதிரி டிசைனில் தான் நமக்கு இப்போ வரப்போகுது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற பிங்க் எடுத்துகிட்டு வந்து க்ரீனை தள்ளி விட்டுட்டு பிங்க்குக்கு மேலே க்ரீனுக்கு கீழே பிங்க்குக்கு மேலே இது மாதிரி வச்சு விட்டு திரும்பியும் டைட் பண்ணிக்கோங்க. கவனம், ஆனால் ஒரு வயர் கூட விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்கன்னா நமக்கு டிசைன் மாறிடும். ஆனால் கண்டுபிடிக்கவே முடியாது. திரும்பி ஃபஸ்ட்லேருந்து போட வேண்டியதாக நிலைமை வந்துடும். அவ்வளோதான். ஏன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப இந்த கைப்பிடி போடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் ரொம்ப ஸ்லோவாக சொல்லிகிட்ருக்கேன், உங்களுக்கு புரியணும் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுத்து ரைட் சைடில் இருக்கிற க்ரீனை கொண்டு வந்து லெஃப்ட் சைடில் வச்சுட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற க்ரீனை மேலே தூக்கி விட்டுட்டு இந்த க்ரீனை அதே மாதிரி மேலேயும் கீழேயும் மேலேயும் வச்சு விட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிக்கோங்க. இப்போ இதே மாதிரி போட்டுகிட்டே போகலாம். நான் கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது கண்டினியூஸாக இதே மாதிரி தான்
ஃபுல்லாக போட்டுகிட்டே போகணும். இந்த வயரோட எட்ஜ் வரைக்குமே இதே ப்ராசஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி இந்த கைப்பிடி எல்லாமே வந்து ஜாயின் பண்ணுறதுங்கிறத கிளியராக நான் சொல்லி தரப்போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மெயினாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிடுறேன் அதுலேயே. இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வந்தால் கூட நாங்கள் கிளியர் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து இதே மாதிரி போட்டுகிட்டே போகலாம். ஓகே, இப்போ இந்த இடத்து வரைக்கும் நான் வந்துட்டேன் பாருங்கள். அதே மெத்தட் தான், கை விடாமல் போடணும். நடுவில் எந்திரிச்சு போய் வந்து போட்டுக்கலாம். அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா, 2 வயருக்குமே இந்த சைடு அந்த சைடு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு போயிருங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ரப்பர் பேண்ட் கழட்டி விட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே போகலாம். ஏன்னா ஒரு ஒயர் விட்டால் கூட நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த அளவுக்கு நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அந்த முன்னாடி ஃபஸ்ட்டு போட்ட லென்த்தும் இதையும் பார்த்துக்கணும். பாருங்கள், இன்னும் இவ்வளோ மிச்சம் இருக்கா? மிச்சம் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, உள்ளே சொருகிக்கலாம். பட் 2 சைடுமே நமக்கு வந்து இந்த கைப்பிடி வந்து ஒரே மாதிரி வரணும். பாருங்கள், நான் எப்படி வச்சு பார்க்குறேன்னு. அது மாதிரி வச்சு பார்த்தா கரெக்டாக நமக்கு நிற்கிதா அப்படின்னு பார்த்துட்டு மீதி இருக்கிற ஒயர் எல்லாமே அந்த கூடைக்குள்ளே சொருக போகிறேன். நான் இப்போ எப்படி சொருகிறேங்கிறத பாருங்கள். ஓகே, இப்போ இந்த சைடில் நம்ம ஏற்கனவே நாட் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அந்த நாட் போடுற இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி நேராக வச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரே மாதிரியாக இருக்கா அப்படின்னு இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக நம்ம இப்படி நிப்பாட்டி வச்சிடலாம். இப்போ அந்த நாட்டை எடுத்து விட்டுறேன். ஓகே, இதே மாதிரி அளந்து கூட பார்த்துக்கலாம். இல்லை எப்படி இருந்தாலும் ஒரு சைடு கூட ஒரு சைடு கம்மியாக வந்துடும். அது எக்ஸாக்டாக வரணும் அப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள், கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க, அப்போ தான் வெளியே வராமல் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. ஒயர் எடுத்துகிட்டு ஒரு இன்ச்சு டேப் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஏற்கனவே நம்ம போட்ட கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இது மாதிரி அளந்துக்கோங்க. அளந்துட்டு இதே ஹைட்டுக்கு அந்த சைடு இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து எத்தனை கூடைங்க போட்டாலும் போட்டு முடிக்கும்போது பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சிடும், ஐயோ என்னடா ஒரு சைடில் ஏற்றலாம் இருக்குது அப்படின்ட்டு. அதனால தான் இது ஒரு மெத்தடில் நான் இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதனால் அது எல்லாத்தையும் கழட்டி விட்டுறேன். கழட்டி விட்டுட்டு எந்த அளவுக்கு நமக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து விட்டுட்டு நம்ம மாட்டி விட்டுறலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா கைப்பிடி. இப்போ என்ன பண்ணணுன்னா, உள்ளே இருக்கிற வயரும் வெளியே இருக்கிற வயரும் பாதிக்கு பாதியாக நம்ம வந்து இப்போ செப்ரேட் பண்ணிக்கணும். செப்ரேட் பண்ணி வச்சுட்டு இப்போ உள்ளே சொருகணும். அதனால தான். ஏன்னா ஒரு சைடு நிறையா இருந்துச்சுன்னா தூக்கெல்லாம் நிற்கும். அது வந்து நம்மளோட பர்ஃபெக்ஷன் எப்படி நம்ம நீட்டாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த கூடையும் பர்ஃபெக்டாக வரும். அதனால தான் பாருங்கள் நான் எப்படி செப்ரேட் பண்ணுறேன்னு. இப்போ இது மாதிரி செப்ரேட் பண்ணதுக்கப்புறமா இந்த நாட்டை வந்து கழட்டி விட்டுருங்க. கழட்டி விட்டுட்டு ரைட் சைடில் இருக்கிற ஒயர்ஸ் எல்லாமே ரைட் சைடில் போகிற மாதிரி உள்ளே இழுத்து விட்டுருங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் உள்ளே இழுத்து விட்டு டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் எப்படி ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன்னு. ஓகே, அவ்வளோதான். இது மாதிரி டைட்டாக ஃபுல்லாக இழுத்துட்டு உள் சைடுந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒயர் ஃபுல்லாக நிறைய இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒயர் ஃபுல்லாக நம்ம இப்போ உள்ளே டைட்டாக பிடிச்சி ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுட்டு உள்ளே சொருகிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சொருகிக்கலாம். பட் நான் நாட் போட்டுட்டு தான் சொருக போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சொருகிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த ஒயிட் கலர் மட்டும் தெரியாமல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து சொருகிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணியிருக்கேனா, அதே மாதிரி நீங்களும்
ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு, அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி புஷ் எப்படி வைக்கிறதும் அடுத்ததில் நான் கண்டினியூட்டியாக காட்டிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.